கிட்டத்தட்ட ஒரு வருஷமா ஒரு தேன் கூண்டு இருக்கு. அந்த தேன் கூண்டுல உள்ள தேனை எடுக்கிறதுக்காக வந்திருக்கோன்னா கை நல்லா வீங்கிச்சாங்க. இந்த மோதிரம் வெளில வராது போல இருக்கு. ஆமா, நாக்கு சைடு வீங்கி இருக்கு. வேற எதுவும் தேவையில்லை, நீ மட்டும் போதும். ஐயோ, அப்படி செடியில ஊத்துனது பேன்ல ஊத்துனது கவனிக்கல, அங்க பத்து இடம் அட்டகாசமா இருக்கா. அதே மாதிரி அட்டகாசமான வீட்டுல போய் தேன் எடுத்தாச்சு, கடையில போய் கோழி வாங்கியாச்சு. இப்ப அழகான இடத்துக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு என்ன சமைக்கிறோம்னு பார்த்தோம்னா வீட்டு தேன், கடை கோழி, தேன் பிரட்டல். நம்ம இஞ்சி பூண்டு கடிக்கும் போது சிறு காரம், கடைசியா ஃபைனல் அந்த தேனோட உள்ள போகும்போது அந்த ஒரு இன்பத்தை வந்து எங்கேயுமே சொல்றதுக்கு வார்த்தை இல்லாத அளவுக்கு அற்புதமான ஒரு ஸ்டார்டர்ஸ்னா. சூப்பரா சூப்பர்ண்ணே. ஒரு பட்டாளமே திரண்டு நிக்கிறாங்களா? பட்டாளமே திரண்டு நிக்குது. நடுவில் ஒரு ஆடு நிக்குதுன்னு நினைக்கிறேன். செம்பரி ஆடா இருக்கும் போல. செம்பரி பாத்தியா அண்ணன் இங்கேயே ஆரம்பிச்சிட்டாரு. பயங்கரம் விட்டுவா. முதல் நிதானம் மண்ணில், அதுக்கப்புறம் முட்டுதா இல்ல ஓடுதாலே, கொட்டுதாலே. நம்ம வீட்டுல இப்போ தேன் கூடு கட்டியிருக்கு. அது வந்து நம்ம மாஸ்டர் வந்து தேன் எடுக்க போறாரு. ஐயோ, நான் இல்லையே. அவர்தான் மாஸ்டர். அவர்தான் மாஸ்டர். தேன் எடுக்கிறதுல மாஸ்டர் இவரு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பக்கத்துல பூம்பாறை பக்கத்துல குண்டுப்பட்டி அந்த இடத்துல இருக்கோம்னா சத்தியகரங்களா? சத்தியமா அதுக்கு பக்கத்துல இருக்கண்ணா. இந்த குண்டுப்பட்டிக்கு எதுக்கு வந்திருக்கோம்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷமா ஒரு தேன் கூண்டு இருக்கு. அந்த தேன் கூண்டுல உள்ள தேனை எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம்னா, இங்க தேன் எடுக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஐயா, அவங்க பேரு சுரேஷ் மாஸ்டர் வாங். மாஸ்டர் வா. நம்ம இப்ப பக்கத்துலயே இருக்கோம். ஓடுற கேட்டெல்லாம் நம்ம கொத்து வாங்கிட்டு என்ன பண்றீங்க? நம்ம ஓடிடுவோம். மாஸ்டர் இப்ப வந்து நம்ம காட்டுக்குள்ள தேன் எடுத்துருக்கோம்னா அங்கெல்லாம் நம்மளுக்குன்னு ஒரு பாதுகாப்பான இடம் இல்லைன்னா நம்ம கூட வந்தவங்க அதுக்கு ஏத்த மாதிரியான நம்மளுக்கு பாதுகாப்பெல்லாம் பண்ணாங்க. இந்த இடத்துல ஓடுறதுக்கும் வழி இல்லை, ஒளிறதுக்கும் வழி இல்லை. ஸோ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய லைட்டு கேமராங்கெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு முதல்ல நம்ம பாதுகாப்பா இருக்கணும். ஓடிடுறோம். ஆமா, இது கேமரா பாட்டுக்கு அது ரோலிங்ல இருக்கும். ஏன்னா இவர் சொல்லிட்டாரு கிட்டத்தட்ட 2000 தேனிக்கிட்ட கடி வாங்கினவரா இவரு. பெருமை வாய்ந்தவர். அதுல ஒரு விஷயம் மட்டும் டவுட் கிளியர் பண்ணிக்கிறேன். இந்த பெட்ரோல் ஊத்தி தேன் எடுத்தேன்னு சொன்னீங்க இல்லையா, அது எதனால எடுத்தீங்க, எப்படி எடுத்தீங்க? மரம் இருக்க போன இடத்துல தேன் இருந்திருக்கு. அது எடுக்க போன இடத்துல வந்து தேனி நிறைய கடிச்சிச்சு. பெட்ரோல் ஊத்தி அடிச்சிட்டாரு. மிஷினுக்கு ஊத்த எங்க எரிச்சாரு? கால ஊத்தி எரிச்சிட்டாரு. ஃபேன்ட்டுக்கு மேல தேனி கொட்டிருக்கு. சரி, ஃபேன்ட்டை கழட்ட விட்டுதாலுங்க. செடியில ஊத்துனது செடியில ஊத்துனது பேன்ல ஊத்துனது கவனிக்கல, அங்க பத்து இந்த அளவுக்கு சாகச வீரம் எல்லாம் நிறைய பண்ணிருக்காருமா. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. ஓகே, இப்போ இந்த என்ன மெத்தட்ல எடுக்க போறீங்க? கையை விட்டு எடுத்துருவோம். கையை விட்டு எடுக்கிறீங்களா? கையை விட்டு எடுப்பாரு. தேன் பாட்டிலுக்குள்ள எடுக்கலண்ணா. அவர் தான் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. எதாவது ஆயிடுச்சுன்னா நாங்க போய் போயிடுவோம். சரிங்களா? ஆன்டிபயோட்டிக், நோய் எதிர்ப்பு சக்தி. அந்த ஊசி அது இந்த ஊசி தான். அது கொத்துனா உடம்பு ஃபுல்லா ஹீட் ஆகும். இந்த இடம் அப்படியே நெருப்பு வச்சு எரிஞ்ச மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். அவ்வளவுதான். அப்புறம் எப்படி சரியா? அப்படியே சாயந்தரம் இன்னைக்கு கொத்து இந்த டைம் 24 மணி நேரம் தான். அவ்வளவுதான். ஒண்ணு கொத்துனா ஓகே. 25 கொத்துனா என்ன பண்றாங்க? மண்டை ஃபுல்லா 100 கொத்திடுச்சு, உடம்பு ஃபுல்லா கொத்திடுச்சு. மண்டையை காட்டுங்க. வழுக்கையே விழுந்துருக்கு. சரி, அதாவது முள் எடுக்கணுங்களா? எப்படி? அது முள்ள எடுத்துக்கணும். நம்ம அந்த கொடுக்கு வெள்ளை மாதிரி இருக்கும், அந்த கொடுக்கு மட்டும் எடுக்கணும். அது எடுத்துட்டா வீக்கம் கம்மியாயிரும். நமக்கு நோயே வராது. சாகுற வரைக்கும் நோய் வராது. நோய் எதிர்ப்பு சக்தி அது உடம்புல கம்மியா இருக்கிறதால தான் நமக்கு வந்து இந்த ஜுரம் வர்றது, சளி பிடிக்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும். அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வராம நம்ம தடுத்துக்கணும்னா டாக்டர் கிட்ட போய் இன்ஜெக்ஷன் பண்றதை விட இவங்களே வந்து என்ன அங்கங்க பண்ணைகள் வச்சு தேனி வளர்ப்பு தேனி வச்சு வரவங்களுக்கு ஒரு தேனியை வச்சு ஒரு கொட்டு கொட்டுறாங்க. அந்த கொட்டு என்ன ஆகும்னா நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல அதிகரிக்கும்ன்றாங்க. இப்போ ஒரு குளிர் பிரதேசம் போகிறோம், ஒரு மழையில் நனைகிறோம், சட்டுன்னு ஜுரம் பிடிச்சிருது, சளி பிடிக்குது. அந்த மாதிரி நேரங்களில் இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் தான் டாக்டர் போடுவார்.
ஸோ இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் தான் இந்த தேனியில் அந்த சக்தியாக இருக்குன்றதால இதே வந்து இந்த கிராம மக்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டாகவும் பயன்படுத்துகிறாங்கன்றாங்க. இதுக்காக புக் பண்ணி வந்து தேனியில் கொட்டு வாங்கினும் போயிட்டுருக்காங்களாம். இது சரியாகிறதுக்கு 24 மணி நேரம் தானே. அந்த தேனி கொட்டினதுக்கப்புறம் அந்த தேனியோட அந்த என்ன சொல்லுவாங்க கொடுக்கு, அந்த கொடுக்கு மட்டும்தான் இருக்கும் போல இருக்கு. அது இருக்கிற முடிக்கும் வலி குடைச்சலாக இருக்கும். அந்த கொடுக்கை எடுத்து விட்டுட்டா 24 மணி நேரத்தில் அந்த வீக்கமும் வடிஞ்சிரும். நம்ம உடம்புக்குள்ள ஆன்டிபயாட்டிக் நோய் எதிர்ப்பு சக்தியை நம்மளே கிரியேட் பண்ணிக்கிறோம் இயற்கையான முறையில். அப்படிதானுங்க. இன்னொரு ஐடியா ஒன்று சொன்னார். வெத்தலையோ பூண்டும் வச்சு ஊதுலாம் வாயிலே குத்துவேன் போயிடும்னு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம்னா 2 பக்கம் 2 கேமரா செட் பண்றோம். நம்ம சேஃப்டியா போய் இருக்கிறோம், ஓடிடுறோம். என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. அது அந்த விளக்கு மத்த குச்சியை வச்சு அப்படியே குத்தி தேன் கண்ணு பார்த்தோம்னா தெரியும். மாத்தி தேன்ல குத்திட்டீங்கன்னா என்ன பண்றது? தேன் கண்ணில் குத்திட்டேன்னா நெல்லை ஈல குத்தாம குத்தணும். ஈல குத்தினோம்னா வெளியே வந்துடும். ஓடுற கூட வழி இல்லையா தம்பி? ஃபுல்லா அடைச்சு வச்சிருக்கீங்க. ஒரே பாதாடா இருக்கு. பொதுவாகவே வீட்டுங்களை பார்த்தோன்னு வைங்களேன், ஆடு மாடு கோழி சேவல் நாய் பூனை இந்த மாதிரிலாம் வளர்த்து பார்த்துருப்போம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபருங்க சதீஷ், அவங்க அண்ணன் சதீஸ்வரன், அவங்க என்ன வளர்க்குறாங்க தெரியுங்களா? தேன் பூச்சி. தேன் பூச்சி வளர்க்குறாங்க. அது சும்மா சாதாரணமா 1 2 எல்லாம் கிடையாதுங்க. ஒரு பெரிய கூண்டுக்குள்ள வச்சு வளர்க்குற மாதிரி அவங்க வீட்டுல வளர்த்துட்டு இருக்காங்க. அசையாம இருக்கீங்க தேன் கொத்தின்னு? ஆமா சார், கண்டிப்பா தேன் கொத்தி போட்டு மூச்சை விடாம இருக்கேன். அப்படி பார்த்தோம்னா இது வளர்ப்பு தேன்ல மலை தேன் தானே, அதனால வந்து நம்ம மலை தேன். மலை தேன் இது எப்படி எடுக்கிறது? இது எடுக்கணும்னா பழக்கப்பட்டவங்க தான் எடுப்பாங்க, நம்ம எடுக்கிறது முடியாது. இப்ப நீ எடுக்கல? நம்ம எல்லாம் எடுத்து பழக்கம் இல்ல. அதாவது கட்டின நம்ம வளர்ப்பு தேன்னா நம்ம எடுத்துடலாம். இது வந்து அதுவா கட்டினது. இங்கதான் படுத்து போறான், மேல தேன் பூச்சி அது வேலையை பார்க்குமா, கீழே இவர் பாட்டு தூங்குவாராம். அப்ப சின்னதா இருந்துச்சோ? அப்ப சின்ன கூட இருந்துச்சு. ஒரு வருஷமா அந்த கூடுமையா தான் இருக்கு. நாங்க வந்து எடுக்கிட்டு இருக்கா? கண்டிப்பா அண்ணன் எடுக்கிறோம்ட்டாரு. கண்டிப்பா எடுத்துருவாரு. எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு பாட்டுக்கு. எங்களுக்கு கொஞ்சம் வைங்க. இல்லைங்க உங்களுக்கு எல்லாம் கிடையாதுங்க. தேன் ஒரு தடவை கொத்து 5 கிலோமீட்டர் இருந்தாலும் பின்னாடி விரட்டி வந்து கொத்துமா? அது கொத்தும். அதெல்லாம் வாங்கியிருக்கோம். பெட்ரோல்லாம் ஊற்றி கொளுத்திருக்கோம். அதுதான் கால்சி. நம்ம இனத்தை வந்து ஒரு பூச்சியை கொண்டாலும் சரி, நம்மளை வந்து போட்டுக்கலாம் கூடாது. பூச்சை கொல்லக்கூடாது. ஒரு பூச்சை கூட கொல்லக்கூடாது. கொடுத்து என்ன அதுக்குள்ள கொத்திச்சா? அவ்வளோதான். வலிக்கலையா உங்களுக்கு? வலிக்குது இங்கே வர மாட்டேது. என்ன மெத்தட்ல எடுக்க போறீங்க? அப்படியே போட்டுக்க வேண்டியதான். பிளாஸ்டிக் கவர் மாட்டிட்டா? இது புகை போடல, வெத்தலை ஏதோ துப்புறீங்களே வேண்டாமா? தேன் எடுக்க போகிறோம். இப்போ வந்து அண்ணன் இருக்காரு, தம்பி வந்து ஹெல்ப்புக்கு இருக்கேன்னு இருக்காரு, நீங்களாம் ஓடுறேன் இருக்கீங்க. அதாவது இப்போ வந்து இந்த கவரை வந்து மூஞ்சிக்கு மூடிடுறாங்க. மூடிட்டு பார்வைக்கு மட்டும் ஓட்ட வச்சிருக்காங்க. ஆனா ப்ளீஸ் அந்த மாட்டுங்க, கொஞ்சம் மாட்டுங்க. அவ்வளவுதானா? பார்வை கண்ணால தெரியுதா? மூடுங்க, ஃபுல்லா மூடுங்க. லைட் செட் பண்ணி வச்சா? லைட் ஒரு பக்கம் செட் பண்ணி வச்சேன். எடுத்து கேமரா ஒரு பக்கம் செட் பண்ணிட்டே இருக்கோம். அப்படியே ஊதி ஊதி வர்றாய். புடியில கொத்து வெளியே போ, வெளியே போ.
வேற எதுவும் தேவையில்லை நீ மட்டும் போதும். ஐயோ ஆஹா வழி தேனு பிடிச்சாம போமா இங்க பாரு போட்ட போட எங்களுக்கு தான் தெரியும். ஓடி போய் ஒளிஞ்சவனுக்கு என்னடா தெரியும்? ஒளிஞ்சவனுக்கு என்னடா தெரியும்? ஆடியன்ஸ் எப்படி பார்க்குறாரு? அவ்வளோதான், ஒரு சொட்டு தான். நமக்கு நல்லா இருக்குங்க. ஆமாங்க, தேன் மாதிரியே தான் இருக்கு. தேன் மாதிரி இருக்கா? பாருங்க, கஷ்டப்பட்டு எடுத்துருக்காங்க, தேன் மாதிரி இருக்கா? வீட்டில் போய் புளிஞ்சிக்கலாம். ஓகே என்ன சாங் என் கையிலே கொடுத்துட்டாங்கண்ணா. கமல்ஹாசன் மாதிரி வரையா? அண்ணன் லட்சி கையை அசைச்சா. ஆனா அந்த அளவுக்கு சுவையா இருக்குண்ணா. சுவை அதாவது அழகு இருக்கிறதுல தான் ஆபத்துன்னுவாங்க. அது மாதிரி தான், அந்த மாதிரி தான் இதுவும். உங்க டிவி நான் டெய்லியுமே விரும்பி பார்த்தது. விரும்பி பார்ப்பியாடா? சமையல் டிவி போடுவீங்களா? சொன்னா கலைஞர் டிவி தான். சமையல் டிவியா? ஓகே. ஊர்ல 4 இருக்கேன். இதெல்லாம் அங்கே வரும் தேனாக இருக்கு. இது குறுக்கு வலி இடுப்பு வலி இருக்குல்ல, அவங்க சாப்பிடலாம், சும்மா சாப்பிடுங்க. இந்த தேன் குடிச்ச அந்த கூட வந்து இந்த இடுப்பு வலி உள்ளவங்களாம் சாப்பிடணும் வேணாம், அவ்வளோ நல்லது அப்படின்றாங்க. நிறைய இடத்துல புகை போட்டு எடுக்கிறாங்க. புகை போட்டாக்க கோவம் ஆயிரும் தேனி. அன்பா சாதிக்கணும்ண்ணா அதெல்லாம். சரி, இது அன்புங்களா? ஆமாண்ணா. இப்போ ஏதோ டான்ஸ் ஆடியா? கைலிக்குள்ள போய் டான்ஸ் ஆடலையா? கைலிக்குள்ள போய் புத்த கொடுக்குதா? அது டான்ஸ் அவர் ஏற்றி கட்டிட்டு இருக்க அக்பர். என்னங்க ஆச்சு? எல்லாத்தையும் சிரிக்கிறீங்க. தேனு மட்டும்தான் வாயில விட்டு சாப்பிட்டுப்போம். தேனியோட வாயில வச்சு சாப்பிட்டு நாக்குல கொட்டி. ஆமா, நாக்கு சைடு வீங்கி இருக்கு. வேற உள்ள இருக்கும். யார் எடுத்தாங்களோ அவங்கள மட்டும்தான் கிடைக்கும். இல்ல, அவர் நாக்கிலே போட்டுருச்சு. அது அவரா எடுத்து அவரா சாப்பிட்டு. புளிஞ்சு புளிஞ்சு எடுக்கணும் சார். இறுக்கி புளியணும். தேனு ராட்டு சாப்பிட்றோம். எதுக்காக சாப்பிட்றீங்க? அதை கூட விட மாட்டீங்களா? அது கூட இல்லை, உடம்பு இது நல்ல பொருளுங்கிறதுனால ஆரோக்கியமாக இருக்கணும்னு தேங்கி சாப்பிட்றோம். எதுக்காக சாப்பிட்றதுங்க அது? நல்லா இடுப்பு வலி, கைகள் வலி எதுவும் வராது. தேன் கொத்தின வலி எல்லாம் சரியாயிடும். நீங்களே இறங்கிட்டீங்க. இடுப்பு வலிலாம் சரியாகும்னாங்க. சரி, சாப்பிட்டு தான் பார்ப்பேன். கை நல்லா வீங்கிச்சாங்க. இந்த மோதிரம் வெளில வராது போல இருக்கு. ரொம்ப நன்றி எங்களுக்கு எடுத்து கொடுத்ததுக்கு. நான் வீட்டில் தேன் எடுத்தாச்சு, கோழி வாங்கியாச்சு. இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தோம்னா கூக்கல், அந்த வியூ பாயிண்ட் தான் போயிட்டு இருக்கோம். அங்கே தான் சமைக்க போகிறோம். இயற்கையான அழகு. கீழே யாரோ சுடுதண்ணி காசுறாங்களா, ஆவி மேலே வருதாங்க பாருங்க. தலைவர் சொன்ன வார்த்தை இது. ஆமாங்க, பள்ளத்தாக்கு இருக்கிற இடத்துல அப்படிதான் சொல்லுவோம். கீழே சுடு தண்ணி போட்டால் மேலே ஆவி வரும். இடம் அட்டகாசமா இருக்கா? அதே மாதிரி அட்டகாசமான வீட்டில் போய் தேன் எடுத்தாச்சு, கடையில் போய் கோழி வாங்கியாச்சு. இப்போ அழகான இடத்துக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு என்ன சமைக்கிறோம்னு பார்த்தோம்னா வீட்டு தேன், கடை கோழி, தேன் பிரட்டல். அட்டகாசமான லொக்கேஷன்ல, அருமையான லொக்கேஷனா, இயற்கைனா இயற்கை. இந்த மாதிரி இயற்கை இலகளாக காட்டுறதுக்காகவே மக்களே இதை செஞ்சு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் கோழி உருளியில் தூங்குது. எந்திரி கோழியே, எந்திரி கோழி, எந்திரி தூக்கா. தோலை உரிச்சு எடுங்க, அப்பதான் எந்திரிக்கும். இன்னும் இந்த புதையில் எடுக்கணும் எடுக்கிறேன். இல்லை, தனித்தனியாக வருது. தம்பி காலைல அழகாக தேன் எடுத்து கொடுத்தாரு நம்மளுக்காக. நீங்கள் தான் எடுத்து கொடுத்தீங்க என்ன? ஆமாம், அதோட இனிமேல் கொட்டி வாங்கிக்கிறேன். அது கூட சூப்பரான அழகான ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்காரு. இது சொல்றீங்களா? இது ஒத்துக்கிறேன். காலைல தேன் எடுத்தது பார்த்துருப்பீங்க. இப்போ சிக்கனை எப்படி கட் பண்ணுறோன்னு பாருங்கள். தேவையில்லாத கொழுப்பெல்லாம் எடுத்துடலாங்க. போன்லெஸ் பண்ண போகிறேன். நெஞ்சை கிழிக்கிறீங்க. நெஞ்சு வகுறது. இதுக்குள்ளே ஒரு குவாலிட்டி மீட் இருக்கும், சுப்ரீம்னு ஒன்று இருக்கும். இந்த இருக்குது பாருங்கள், அதுவும் போன்லெஸ் பண்ணிக்கிறோம். குவாலிட்டி மீட் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குமோ? ஆமாங்க. சுப்ரீம் மீட் என்ன பண்ணுவீங்க? சுப்ரீம் தாங்க குவாலிட்டி மீட்டு. வெள்ளைக்காரங்க ஃபுல்லாக
மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்ஷு தான் அதிகமாக சாப்பிடுவாங்க, குவாலிட்டி மீட்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து ஊறப்பட்ட ஐட்டம்ஸ் அவங்க ரொம்ப விருப்பமாக. நெஞ்சு பகுதிக்குள்ளே இன்னும் ஒரு சிறு நெஞ்சு பகுதி இருக்கும். இப்போ இது ஒன்று மட்டும் தான் சாப்பிடுவாங்கன்னா மற்றதெல்லாம் இப்போ கீழே சாப்பிடுவாங்க. இது ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம ஆளுங்க பார்த்தோன்னா லெக் பீஸ்ன்றோம் பார்த்தீங்களா. ஃபாரினர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த சிக்கன் சுப்ரீம் பீஸ் தான் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், அவ்வளோ நல்ல சுவையாக இருக்கும். இதுக்குள்ளே ஒரு சுப்ரீம் இருக்குமா? இதுக்குள்ளே ஒரு சுப்ரீம் இருக்கும். 2 சுப்ரீம் ஸ்டாரா? அப்படியே மொத்த சதையை நமக்கு முழுசாக. இப்போ அங்கே நொங்கு கட்டிங்க. இது நீட்டமாக இருக்கணுங்கண்ணா. நொங்கு மாதிரி இருக்கே. இந்த மாதிரி எடுக்கணும். செம்மையாக பார்க்குறதுக்கே. தேன் எப்படியோ அந்த மாதிரி தான் கோழியும். இந்த மாதிரி வெறும் கறியாக எடுத்துக்கிறோம். வெறும் கறி தான். நம்மளுக்கு தேவையான அளவு போன்லெஸ் எடுத்தாச்சுண்ணா. ஓகே சார். கழுவிக்கிறோம். புரிஞ்சுறீங்களா? ஆமாங்கண்ணா. தண்ணி இருக்கக்கூடாது. என்ன ஐயா? என்னங்க ஐயா, இன்னும் பின்னாடி இந்த மலையை காணா. விரம் அதிகமாக போட்டிருக்காங்க போல இருக்குதுயா. ரொம்ப புகை மூட்டமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் காற்று அடிச்சுன்னா தூக்கி கிளப்பிடாமல. நான் வீட்டில் தேன் எடுத்தாச்சு, கோழியில் எலும்பு எல்லாமே எடுத்தாச்சுண்ணா. இப்போது ரெண்டையும் ஒன்றா சேர்க்கறதுக்கு தேவையான பொருள் பார்க்குறோம். அதாவது தேன் கோழிக்கறி வறுவலுக்கு. கோழிக்கறி பொரிக்க எண்ணெய், பெரிய வெங்காயம், குட்டை மிளகாய், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், கடைக்கோழி, வீட்டு தேன். சுத்தம் பண்ண வந்துட்டீங்க. தேனில் பார்த்தோம்னா மலை தேன் இருக்குது, அப்புறம் கொம்பு தேன் இருக்குது. அந்த வகையில் பார்த்தோம்னா இன்றைக்கி நான் தான் ஃபஸ்ட்டாக கேள்விப்படுறேன் வீட்டு தேனுன்னு. அதை வீட்டில் வாங்கி அது புளியறதுக்குள்ளே நம்மள தேன் வந்து புளியிற மாதிரி வந்துச்சு. அதே அர்ஜென்ட்டில் புளிஞ்சிட்டு வந்திருக்கோம். இங்கே இன்னொரு டைம் வடிகட்டிக்க போகிறோம். மிளகுத்தூள், அரிசி மாவு, மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு மாவு இருக்குங்க. உப்பு மாவா? உப்பு மாவு இருக்கா? உப்பு மாவு தான் சாப்பிட்றீங்களா? வீட்டு தேன் கோழி வறுவலுக்கு இவ்வளோ தானே தேவையான பொருள். இப்போ இந்த புகை மண்டலெல்லாம் மேலே போயிடுச்சுன்னா மேலேருந்து ஆண்டவன் அழுகுவார். அதாவது மழை வரப்போகுது. அதுக்குள்ளே மட்டமட்டான்னு சமைக்க போகிறோம், கடகடன்னு சாப்பிட்டு ஓட போகிறோம். கோழிக்கறியை முடிஞ்ச மட்டும் நம்ம வந்து போன்லெஸ் எடுத்துருக்கோண்ணா. இப்போ இதில் வந்து நம்ம மசாலா போட போகிறோம். கலவை ஒன்று ரெடி பண்ண போகிறோம். நம்ம சைனீஸ் கலவை மாதிரி ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு மைதா 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா. ஏன்னா நம்ம முட்டை சேர்க்கல, அதனால் மைதா அதிகமாக சேர்த்துக்கணும். சோள மாவு இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறோம். முறுமுறுப்புக்காக அரிசி மாவு சேர்த்துக்கிறோங்க. சரிங்க, தைரியமாக சரிங்க. அரிசி மாவு வந்து 50 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கோண்ணா. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு தூளுங்க. அப்புறம் எதுக்குங்க தேன் ஊற்றுறோம்? இதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ உப்பும் சேர்த்துக்கிறோங்க. தூள் உப்பு சேர்த்தாச்சு. இது அப்படியே கறியோட பிசைஞ்சு எடுக்க போகிறோம். இதுலேயே தேன் ஊற்றுவீங்களா இல்லை கடைசியாக ஊற்றுவீங்களா? கடைசிங்கண்ணா. தம்பி அடுப்பு பற்ற வச்சிங்களா? ஆமாண்ணே. இல்லை தேன் எடுத்துகிட்டு தேன் நிலவுக்கு வேறு இடத்துக்கு கூட்டு வந்துருக்கேன். நேரடியாக வந்த மாதிரி தானே. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லைண்ணே, இன்னும் கல்யாணம் ஆகலண்ணே. என்னமாடா நீ? பாண்டியண்ணா, இப்போ நம்மள பிளைன்ஸில் இருக்கோம். தேன் நிலவுக்கு இந்த மாதிரி மலைப்பகுதி வருவோம். மலைப்பகுதியில் இருக்கவங்களே தேன் நிலவுக்கு எங்கன்னா போவாங்க. போகிறவங்களுக்கு ஏட்டே கேட்குறேன். அதான் அவருக்கு சொல்ல மாட்டேன்றாரு இந்த ஊருக்காரு. கல்யாணம் ஆகட்டும், அப்புறம் நம்ம எங்கே வேணாலும் போய்க்கலாம். இந்த மாவுலேயும் கறி வந்து ஊறணுண்ணா. ஐயா, நம்ம தேன் சிக்கன் பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறோம். ஐயா, சுத்தமான செக்க எண்ணெய், கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறோம். மேகத்துக்கு மேலே வந்து இப்போ சமைச்சிட்ருக்கோம். என்னங்கய்யா? ஆமாங்க ஐயா, மேகத்தையே மிஞ்சி சமைக்க போகிறோம். இப்போ நம்ம நல்லா ஊற வச்சுருக்கோம் மாவில் சேர்த்து. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ அப்படியே போட்டு எடுத்துக்க போகிறோம். போதுமா சார்? போதுங்க. வெரி கோல்டன் ப்ரௌன். என்னடா நடக்குதுங்க? நான் மேல வந்துட்டேன்டா. எத்தனை சார்? எடுத்துடலாங்க. 2 செட்டு முடிஞ்சா முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் எடுக்கணும். எதனால் வந்து மாவு இந்த அளவு திக்காக போட்டோன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் நம்ம எப்படி ஊற்றணுமோ அதே மாதிரி கிளியராக இருக்கும். இதே வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் லூஸாக போட்டாலும் அது திரிய ஆரம்பிக்கும். அந்த திரிஞ்சது வந்து கருக ஆரம்பிக்கும். அடுத்தது நம்ம பயன்பாட்டுக்கு பயன்படுத்த முடியாது. இப்போ இதே எண்ணெயை நம்ம அடுத்தடுத்து ஒரு இறைச்சி ஐட்டம் பண்ணுறோன்னா அதுக்கு பயன்படுத்திக்கலாம். இன்னும் ஒரு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா முட்டை. எதனால் முட்டை சேர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா தேனு கூட வந்து நம்ம இதை சேர்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போதுன்னா முட்டை சேர்த்தா கொஞ்சம் கவுச்சாக அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் முட்டையை நாங்கள் சேர்க்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குன்னா இப்போ நம்ம உடனே எல்லா பொருள்களும் போட்டுடலாம். இஞ்சி,
அடுத்து பூண்டு 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு, 1 குடமிளகாய், 5 பச்சை மிளகாய், 3 பெரிய வெங்காயம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இதோடைய காரம் வந்து இந்த எண்ணெயில் நல்லா பரவ முடியும். அதே சமயத்தில் கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதும், அதோடைய வாசனை கிடைக்கணும், அதோடைய காரம் மட்டும் எண்ணெயில் இறக்கும். பாருங்க ஐயா, குடமிளகாய்ண்ணா, பெரிய வெங்காயம், சுட சுட இருக்கு என்ன பார்த்துங்க. இந்த காய்கறிகள் வெங்காயம் எல்லாமே ஒரு அரை வேக்காடு தான் வேகணும். இந்த அரை வேக்காடில் அந்த தேன் சிக்கனோடு சாப்பிடும்போது அந்த இஞ்சி நீட்டாக நறுக்கின இஞ்சி பூண்டு அந்த பச்சை மிளகாய் காரம்லாம் அப்படியே ஒவ்வொரு வாயும் ருசிக்க ருசிக்க ஒரு நீங்கள் சொல்கிற பாருங்க சாப்பிடும்போது அப்படி இருக்கும் சாப்பிட்றது. இன்னொன்னா காலி பண்ணிட்டு இருக்கு தாங்க. கிளைமேட் அந்த மாதிரி இருக்குண்ணா, இது கொஞ்சம் சூடாக இருக்குது, இந்த கிளைமேட் சில்லுன்னு இருக்குது. தேனில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி காரத்தில் சாப்பிட்டுக்கிறோம். அப்படியே இந்த கலவையில் இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாயோட காரத்தை அப்படியே மேலே கோட் பண்ணுறோம். இப்போ இப்படியே கூட அழகாக சால்ட் பேப்பர் போட்டு சாப்பிட்லாங்க. பெப்பர் போடுவாயா? போடுங்க. மிளகுத்தூள், இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கணும். இப்போ ஃபைனலாக நம்மளுடைய வீட்டு தேனை இந்த அழகான நேரத்தில் இறக்க போகிறோம். சுத்தமான தேன் நமக்கு எடுத்து கொடுத்துக்கிறாங்க, இதிலே அப்படியே வடிகட்டிக்கிறோம். மலைச்சாரல் மாதிரி விழுகுதுங்க. நல்ல ஜூஸியான இனிப்பு தேன், அட்டகாசமான ஒரு இனிப்பு சுவையிலையும் கார சுவையிலையும் வெறித்தனமாக இருக்கும் டேஸ்ட். தட்டு தேன்னாலே ஊறணும், அது கோழிக்கறி தேன்னா சொல்லவா வேணும். அவ்வளோதாங்க, அந்த சிக்கன் மேலே அந்த தேன் அப்படியே கோட்டாகி ஒரு ஜெல்லி ஃபார்ம் ஆன மாதிரி நிற்கும் மேலே. அந்த சுவையோடு நம்ம அப்படியே ஒன்றுத்தையும் நம்ம ருசிச்சு சாப்பிடும் போது வேறு லெவலில் இருக்கும். வச்சுக்கலாங்களா? தேன் எந்த அளவுக்கு சேர்த்துறீங்க? நாங்கள் ஒரு 100 ml அளவுக்கு சேர்த்துருக்கோண்ணா. அவ்வளோ தேன் எடுத்து இவ்வளோ சேர்த்துறீங்க? தேனை பொறுத்த வரைக்கும் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு அதிகமாக கொடுக்கணும்னு வாங்க, ஸோ நாங்கள் அதனால எடுத்து வச்சுருக்கோம். ஓ, எல்லாம் நிறைவேறிச்சு. அடுப்பை அணைக்கிறோம், சுத்தமாக அணைக்கிறோம் அடுப்பை. அது ஒரு மிஸ்ட் போயின்னு எது பெஸ்ட்டு எது புகழே தெரியல. எந்த அளவில் பாருங்க, அப்படியே தூக்கின்னு போது பாருங்க மேலே காற்று. கரெக்ட் டைம் வந்துச்சா? காலைல தேன் எடுக்கிறேன்னு கூப்பிட்டு போனாரு, அதோட ஆள் எஸ்கேப்பு. அவங்க அண்ணனும் அவங்க நண்பரும் தேன் எடுத்து கொடுத்தாங்க, அழகான எடுத்து கூப்பிட்டு வந்தாரு. திரும்ப ஆள் எஸ்கேப்பு. தேன்லாம் சமைச்சு முடிச்ச பின்னாடி வந்திருக்காரு. இருந்தாலும் இந்த அழகான இடத்த கூட்டிகிட்டு வந்த நம்ம நண்பருக்கு, நம்ம சப்ஸ்கிரைபர் சதீஷ், அவருக்கு நம்ம தேன் கொடுக்கணும் இல்லையா? அவர் தான் தேன் நிலவுக்கு போகல, நல்ல தேன் நிலவுக்கு போகக்கூடிய இடத்துல தேன் கோழிக்கறி பெரட்டல் கொடுக்குறோம். உங்கள் வீட்டு தேன் எப்படின்னு சொல்லுங்கள். அண்ணா சூப்பரோ சூப்பர்ண்ணே. எதுங்க மழை வர்றதா? தேனில் வந்து கறி குழம்பு வச்சா எப்படி இருக்கும்? செம்ம சூப்பராக இருக்குண்ணே. அருமையாக இருக்கா? சூப்பரோ சூப்பர். கப்பா குப்பி மக்கான் சுப்பா மக்கான் சூப்பரோ சூப்பர் தான். இப்போ தேன், குடமிளகாய், வெங்காயம் எல்லாமே இதில் இருக்குண்ணா. அவர் வைக்காத பச்சை மிளகாவோட சேர்த்து வெங்காயம், குடமிளகா, பச்சை மிளகா, நம்ம தேன் அப்படி மிளகோட சேர்த்து நான் ஆரம்பத்திலே சொன்னேன், சாப்பிட்டுட்டு சொல்கிறேன்னு, அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் தேனை அளவாக சேர்க்கணும், இல்லைன்னா நம்மளால் சாப்பிட முடியாது, தேட்ட ஆரம்பிச்சிடும். கரெக்டான அளவில் சேர்த்திங்கன்னா எவ்வளோ வேணால் ருசிக்கு சாப்பிட்லாம். அந்த அளவு கரெக்டான அளவில் எல்லாமே அட்டகாசமாக சேர்த்துக்கிறோம். சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. பொரிச்சு ஒன்றுமே சாப்பிட்டேன். அப்போ எப்படி இருந்துச்சுன்னா மொறுன்னு ஒரு காரமான ஃபீல் இருந்துச்சு. இப்போ இந்த தேனோட கலந்து சாப்பிடும்போது, தேன், வெங்காயம், குடமிளகா, இஞ்சி பூண்டோட சாப்பிடும்போது, இந்த இஞ்சி பூண்டு கடிக்கும் போது சிறு காரம், கடைசியாக ஃபைனலாக அந்த தேனோட உள்ளே போகும்போது அந்த ஒரு இன்பத்தை வந்து எங்கேயுமே சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லாத அளவுக்கு அற்புதமான ஒரு ஸ்டார்டர்ஸ்ண்ணா. நல்ல ஒரு உணவு, இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற ஒரு உணவு. செம்ம, இறைவன் கொடுத்ததுலாம். ஒரு சைனீஸ் ரெசிபி இது.
நம்ம ஸ்டைலில் வெஜிடபிள்ஸில் அந்த வெங்காயம் குடமிளகா பச்சை மிளகா நம்ம ஸ்டைலில் கட் பண்ணி நம்ம ஸ்டைலில் தேன் பிடிச்சி நம்ம ஸ்டைல்லே தேனை எடுத்து நேராக எடுத்து அதை பிடிச்சி வடிகட்டி சில பேர் கொட்டு வாங்கினதெல்லாம் பார்ப்பீங்க. வீக்கத்தோட சுற்றிட்டு இருக்காரு. அவருக்கு வேறு சிக்கன் எடுத்துகிட்டு போகணும் இப்போ. கண்டிப்பாங்கண்ணா. ஏன்னா பொதுவாகவே ஒரு தேன் வந்து இறக்கணும் அப்படின்னா 2 விஷயம் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணாங்க. முதல்ல அவங்களுடைய சேஃப்டி, 2வது அந்த தேன் பூச்சிக்கு உண்டான புகை. இந்த புகை போயிடுச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பறந்துடும் அப்படின்வாங்க. இவங்களை கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் போய் தைரியமாக எடுக்கிறோம், எடுத்தால் கூட எங்களுக்கு தான் கொட்டுமே ஒழிய உங்களை எதுவுமே செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் தான் நிற்க வச்சாங்க. அவ்வளோ தைரியமாக போயிட்டு இந்த தேன் எடுத்த நண்பர்களுக்கு வந்து இந்த தருணத்தில் வந்து நன்றி சொல்லிக்கிறேங்க. தேனுக்கே வந்து கோபம் வராத அளவு நெருப்பு காட்டாமல் புகை போடாமல் கையிலே அது பேர் பாசமா தேன் எடுக்கிறது. பாசமா தேன் எடுத்து பாசமா கொட்டு வாங்கினாங்க. தாத்தாவுக்குள்ள நாக்குலேயே கொஞ்சம் நாக்குலையா? நம்ம வந்து மக்களுக்கு சொல்லணும்னு அவசியமே இல்லைண்ணா. ஏன்னா அட்டகாசமான இடம், அட்டகாசமான சமையல், அட்டகாசமான மனிதர்கள், இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம வந்து நிற்கிறோம். இதே மாதிரி நீங்களும் வந்து எங்க கூட நிற்கணும். நீங்க இருக்கிற இடத்துல இருந்து எங்களுக்கு இதே மாதிரி வீட்டில் தேன் கொண்டு கட்டி இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் பண்ணுங்க, கண்டிப்பா வருவோம். சுட சுட கையில வைக்க முடியாம 3 பேர் பிடிச்சோம். சூடே இல்லைங்க சார், அந்த அளவு கிளைமேட். முத எனக்கு எப்போ கால் பண்ணீங்க? முத நாங்க ஒரு வருஷம் இருக்கும். இப்போ நம்ம நண்பர் சொல்லியிருப்பார், சப்ஸ்கிரைபர் சொல்லியிருப்பாரு, கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடி அவர் நம்ம சேனலுக்கு கால் பண்ணி பேசினாரு. இந்த மாதிரி எந்த சப்ஸ்கிரைபரும் நாங்கள் எப்பயுமே மிஸ் பண்ண மாட்டோம், எல்லாரும் அரவணைக்கணும் தான் நினைப்போம். எங்களுக்கு இன்னைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இங்கே கிடைச்சது. வரும்போது அவர் கால் பண்ணோம். அவரும் அவ்வளோ மன மகிழ்ச்சியாக கூப்பிட்டு எங்களை விருந்தாளியை விட ஒரு படி மேலேயே நல்லா கவனித்து கூட அவருடைய வேலையை விட்டுட்டு இன்றைக்கி நமக்கு சைட் சீங்லாம் காட்டிக்கின்னு எல்லாத்தையுமே கூட இருக்கிறாரு. நீங்களும் இந்த மாதிரி எங்களை சந்திக்கணும்னு நினைக்கிறீங்க, கீழே வர நம்பரை பயன்படுத்தி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் உங்களை சந்திக்கிறதுக்கு ட்ரிப்பு பிளான் பண்ணி கண்டிப்பாக வந்து பார்ப்போம். இதே மாதிரி இனிப்பான சமையலோ, காரமான சமையலோ, புளிப்பான சமையலோ, எந்த சமையல இருந்தாலும் நீங்க தேனுங்களா அதாங்க இனிப்பு. இந்த மாதிரி வித்தியாசமான சமையல்லாம் பார்க்கணும்னா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம கட்டுறது கையில சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்கு, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.